குஷ்டரோகியான கேயாசி, தேவனுடைய தீர்க்கதரிசியான எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி நாகமான் என்ற சீரிய தளபதி குஷ்டரோகத்திலிருந்து குணமடைந்த பின் கொண்டு வந்த பரிசுகளை எலிசா ஏற்காததினால் என் எஜமான் எதையும் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் போய் ஏதாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி நாகமான் பின்னாக ஓடினான். நாகமானவன் ஓடி வருவதைக் கண்டு தன் ரதத்திலிருந்து இறங்கினான். எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து 2 தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வந்துள்ளனர். அவர்களுக்காக 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் வேண்டும் என்று என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று கேயாசி பொய்யாக கூறினான். நாகமான் மிகுந்த உதாரத்துடன் 2 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து அவற்றை சுமக்க தன் வேலைக்காரர்களை அனுப்பினான். கேயாசி அதை வீட்டிலே ஒளித்து வைத்தான். பின்னர் கேயாசி எலிசாவிடம் சென்று நின்றான். அப்பொழுது எலிசா, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டார். உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று கேயாசி போய் சொன்னான். அப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்து ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடிக்கும் என்று சொன்னார். உடனே கேயாசி உறைந்த வெண்மையான குஷ்டரோகியாகி எலிசாவின் சமூகத்திலிருந்து வெளியேறினான்.